ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு தான் வந்து போனோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரங்கநாச்சியார் தாயார் சன்னதிக்கு தான் வந்து போனோம். இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இலவச தரிசனமும் ரூ. 100 தரிசனமும் இருந்துச்சு. அங்கே சாமி ஸ்பெஷலாக நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே போனால் இந்த சொர்க்கவாசல் வந்து இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக ட்ராயிங்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. அப்புறம் அந்த ஓட்டைக்குள்ளே கையை விட்டு அப்படி சாஞ்சு பார்த்தா சொர்க்கவாசல் திறந்திருக்க மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு என் கசின் சொன்னால். ஸோ அப்படியே போய் பார்த்துட்டு வந்தால் எனக்கு ஒன்றும் தெரியல அவ்வளோவா. எல்லாரும் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து ரங்கநாதரை கும்பிட போனோம். அப்புறமா நாங்கள் என்ன நினச்சோன்னா ரூ. 500 தரிசனத்தில் வந்து போகலாம்னு நினச்சோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 100 இலவசமாக தான் இருந்துச்சு. இலவசத்தில் வந்து கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னபடி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இலவசத்தில் போயிட்டு தான் வந்து ரூ. 100 தரிசனத்துக்கு வந்தாங்க. ஆனால் பார்த்தா ரூ. 100 தரிசனத்துமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் தான் போவேன் நீ தான் போவேன்னு. அப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கல்வெட்டுகள் வந்து கிளியராக முத்தாக வந்து தமிழில் எழுதியிருக்கு. அதை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நாங்கள் வந்து இங்கே வந்து அழகாக ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. தாஞ்சூர் பெயிண்டிங் நினைக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே மேலே போனால் அங்கே வந்து ரங்கநாதர் சன்னதி வந்து இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இதை யாரும் ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்தே வந்து ரங்கநாதர் வந்து கும்பிட்டுக்கோங்க. இதான் அந்த சன்னதி, பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு தங்க கோபுரத்தையும் நல்லா சேவிச்சுட்டு அப்படியே வந்து வெளில வந்தோம். இங்கே மட்டும் தான் கோபுர தரிசனத்தை வந்து கிட்டக்க போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து 50 ரூபா கட்டணம். ஸோ பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.